guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது iPhone 14 Pro Space Black ஓட unboxing and first impression நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம லைக் and subscribe பண்ணிக்கங்க. So இந்த ப்ராடக்ட் unboxing பார்த்தீங்கன்னா நான் சிங்கப்பூர்ல இருந்து பண்றேன். ரீசன்ட்டா வந்து நான் சிங்கப்பூர் வந்திருந்தேன். மரீனா பேல உள்ள ஆப்பிள் ஃப்ளோட்டிங் ஸ்டோர்ல வந்து இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து $1664 சிங்கப்பூர் டாலருக்கு. ஸோ அதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்க்குறதாங்க வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஸ்டோர். ஸோ அதுக்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இதுக்குள்ளே டைரெக்டாக போயிட முடியாதுங்க. ஆப்போசிட்டில் உள்ள மால்க்குள்ள உள்ளே போயிட்டு பேஸ்மெண்ட் 2ல் போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஆப்பிள் ஸ்டோரை வந்து ரீச் பண்ண முடியும். நீங்கள் லிஃப்ட் விட்டு வெளில வந்தோடனே இந்த ஆப்பிள் ஐக்கான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதாங்க ஆப்பிள் ஷோரூம் இன் மரீனா பே. ஸோ டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சேல்ஸ்மேன் இருப்பாங்க, ஹெல்ப் வேணால் ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வாங்க போகிறது வந்து 14 Pro. ஸோ அது எப்படின்னு இருக்குன்னு பார்த்தாலும் ஒரு தடவை. பிளாக் கலர் லுக்ஸ் வெரி ப்ரீமியம்ங்க. அண்ட் இட்ஸ் வெரி ஹெவி. இட்ஸ் 14 Pro ஒன்லி. அப்படியே நம்ம வேறு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னும் வால் மவுண்டில் தான் எல்லாமே இது வச்சுருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் வச்சுருக்காங்க. பீட்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் அந்த பக்கம் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் ரிமோட் இருக்குது. ஆப்பிள் டிவியோட ரிமோட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே முன்னாடி போனோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஏர்டேக் வச்சுருக்காங்க. அண்ட் சம் அசசரிஸ் அதுவும் இதில் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சம் அசசரி வச்சுருக்காங்க, ஃபோன் அசசரி. இதெல்லாம் வேறு வேறு பிராண்டோடது வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டேப்போட பேக் கவர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பென்சில், மொபைல் ஃபோன் அசசரிஸ் ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஆப்பிள் ஸ்ட்ராப் வச்சுருக்காங்க. நிறைய குவான்டிட்டியில் இருக்குங்க. பார்க்கவே இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், சூப்பராக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே போகணும். ஃபுல்லி கண்ணாடிங்க. பார்க்கவே வந்து செம்ம அழகாக இருக்குது. இது வந்து டே வியூவு. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியில் தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நைட் வியூவுங்க. நான் இன்சைட்லேருந்து எடுத்த ஒரு வீடியோ. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் சேல்ஸ்மேன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா. ஸோ ரியலி சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். Like this? They're laughing. Yeah, professional. We don't do this every day. Oh. Some Indian like. Is it? Yeah, we'll do an I like update to in. see the box video. Yeah. I'll put it in my. Just turn it on. Okay. Thank you. No problem. அன்பாக்ஸ் வந்து நான் அங்கேயே பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 14 Pro இருக்குங்க. ஓகே. ஸோ இட்ஸ் அ பிளாக் ஸ்பேஸ் பிளாக் 128 GB. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் இந்தியா வந்த பிறகு அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது GST ரீஃபண்ட். GST ரீஃபண்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் பர்சன்ட்டு சொல்லிவிடுங்க, நான் வந்து ஒரு டூரிஸ்ட். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டை காமிச்சேன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து அதை அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் டெர்மினல் 3 போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா GST டெஸ்க் இருக்குது. தெர் ஆர் 2 GST டெஸ்க்குங்க. ஒன்று வந்து இமிக்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணுறது. நீங்கள் வந்து லக்கேஜில் வந்து நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நீங்கள் வந்து இமிக்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணணும். இல்லை சிங்கிள் ப்ராடக்ட் தான் அப்படின்னா நீங்கள் இங்கே இமிக்ரேஷன் கிளியர் பண்ண உடனே ஆப்போசிட்டில் வந்து லூயிஸ் வெயினோட ஷாப் இருக்குது.
அதுக்கு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இன்னொரு வந்து ஜிஎஸ்டி டெஸ்க் இருக்குங்க. அங்கே போய்ட்டு மிஷினில் போய்ட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். சிஸ்டம் இட் செல்ஃப் உங்களுக்கு சொல்லும் இது அப்ரூவ்டாக இல்லையான்னு. அப்ரூவல் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டில் வந்து ரீஃபண்ட் வேணுமா இல்லை கேஷ் வேணுமான்னு கேட்கும். ஐ வுட் ரெக்கமெண்ட் கேஷ் எடுத்துங்க. ஏன்னா கிரெடிட் கார்டில் ஏதாவது பிரச்சனை நீங்கள் எங்கே கால் பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெஸ்க் இருக்குது. அவங்கள்ட்ட கொண்டு உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க எத்தனை % வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. என்னோடய ப்ராடக்ட்டுக்கு வந்து $97 வந்து ரீஃபண்ட் கிடச்சிச்சிங்க. ஸோ ஜிஎஸ்டியில் கிடைச்ச ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா $97, ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா ₹6000. ஸோ என்னோடய ப்ராடக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,03,000ங்க. ஸோ அதில் 6,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 97,000. ஸோ என்னோடய iPhone 14 Pro ஆக்சுவல் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 97,000. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.